ஒவ்வொரு வெற்றியும் ஒரு கனவில் உருவாகிறது. ஒவ்வொரு கனவும் ஒரு மனிதரின் மனதில் பிறக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் அமெரிக்காவின் அலேயின் அமைதியான கிராமங்களில் தொழிலாளர்களும் விவசாயிகளும் தங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண மனிதர் வாலஸ் டி வாடல்ஸ் தனது வாழ்க்கையை எளிமையிலும் ஏழ்மையிலும் ஆரம்பித்தார். அவருடைய குடும்பம் பெரும் செல்வந்தர்களில் ஒன்றல்ல. பிற்போக்கான சூழ்நிலைகளில் வளர்ந்த அவர் முன்னேற நினைக்கும் இயக்கத்தை மட்டும் தனது மனதில் ஏந்திக் கொண்டிருந்தார். அவரது வாழ்க்கையின் ஆரம்பம் சவால்களால் நிரம்பியது. வேலைவாய்ப்பு குறைவு, பொருளாதார நெருக்கடி, சமூக மாற்றங்கள், இவை அனைத்தையும் அவர் நேருக்கு நேர் சந்தித்தார். ஆனால் இவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது அவர் தன் மனதில் வளர்த்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும். இவர் நான் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடுதான் வாழ்ந்தார். அந்த எண்ணம் அவரை புதிய சிந்தனைகளின் உலகிற்குள் அழைத்துச் சென்றது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நியூ தாட் என்ற ஒரு புதிய மனநிலை இயக்கம் பரவி வந்தது. மனிதர்களின் சிந்தனை சக்தி அவர்களது வாழ்க்கையை மாற்றும் என்ற கொள்கை பலரை ஈர்த்தது. வாடல்ஸும் அதில் ஈடுபட்டார். புத்தகங்களை படித்து கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை மாற்றும் வழிகளை தேடினார். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் செய்து பார்த்தார். இவ்வாறு அவர் வளர்ந்தபோது ஒரு முக்கியமான உண்மையை அவர் கண்டறிந்தார். மனிதனுடைய சிந்தனை முறையே அவரது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் எப்படி சிந்திக்கிறோம், அதேபோல் நாம் வாழ்கிறோம் என்ற கருத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்த கருத்தே அவரை அவரது குறிப்பிடத்தக்க படைப்பான தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எனும் புத்தகத்தை எழுத வைக்கும் மூல காரணமாக அமைந்தது. 1910ஆம் ஆண்டு வாடல்ஸ் தனது அனுபவங்களையும் ஆய்வுகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டார். உலகம் முழுமையும் பேரதிர்வை ஏற்படுத்திய இந்த நூல் செல்வம் என்பது ஒருவரது சூழ்நிலையால் அல்ல, அவர்களது சிந்தனையால் உருவாகிறது என வலியுறுத்தியது. இந்த நூலில் வாடல்ஸ் வலியுறுத்திய முக்கியமான கருத்துக்கள் பல உள்ளன. முதலில், திங்கிங் இன் a certain way, ஒருவருடைய சிந்தனை முறையே அவரை செல்வந்தனாக்கும் என்று அவர் கூறினார். வெற்றியை விரும்புபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக கற்பனை செய்து அந்த உணர்வில் வாழ வேண்டும். இதுதான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் எனும் கருத்து. நாம் நம் கனவுகளை மனதிலேயே தெளிவாக கண்டு அதை நம்முடன் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். மேலும் வாடல்ஸ் வலியுறுத்தியது நன்றி என்ற உணர்வு. கிராட்டிடியூட், நன்றி கூறும் மனப்பான்மை வாழ்க்கையில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஈர்க்கும் ஒரு சக்தி என்று அவர் நம்பினார். நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் ஆசியையும் அனுபவங்களையும் மனதார நன்றி கூறும்போது அதே போன்ற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வரத் தொடங்கும். வாடல்ஸின் இந்த கொள்கைகள் அவரது காலத்தில் பெரிதும் புரட்சி ஏற்படுத்தின. அவர் எழுதிய வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை வாழ்க்கையை மாற்றும் விதிகளை வழங்கின. There is a thinking stuff from which all things are made, and which, in its original state, permeates, penetrates, and fills the interspaces of the universe. என்ற அவரது வரிகள் மனித மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த நூல் வெளிவந்த ஒரே நூற்றாண்டில் அல்ல, பல தலைமுறைகளாகவும் அதன் தாக்கம் தொடர்ந்தது. வாடல்ஸ் எழுதிய ஒவ்வொரு பத்தியும் உலகம் முழுவதும் எண்ணற்ற பேருக்கு வாழ்க்கை என்பது நம்மால் உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் என்ற நம்பிக்கையை ஊட்டியது. இந்த நூல் நவீன செல்ஃப் ஹெல்ப் நூல்களின் அடித்தளமாக அமைந்தது. தி சீக்ரெட் போன்ற உலகம் முழுவதும் பிரபலமான படைப்புகளுக்கு வாடல்ஸின் கொள்கைகள் ஆதாரமாக இருந்தன. நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் வெற்றியடைய விரும்பும் அனைவரும் அவருடைய certain way of thinking, creative visualization மற்றும் gratitude என்ற 3 முக்கியமான கருவிகளை பயன்படுத்தி வருகின்றனர். வாடல்ஸின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். எளிய ஆரம்பமும் சம்பந்தப்பட்ட சவால்களும் இருந்த போதிலும் அவர் தனது சிந்தனை முறையை மாற்றிக்கொண்டு உலகிற்கு ஒரு புதிய பாதையை காட்டினார். அவர் எப்போதும் வலியுறுத்தியது, செய்ய முடியாத ஒன்றில்லை, நீங்கள் உங்களது சிந்தனைகளை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாற்றப்படும். இன்று உலகம் முழுவதும் வாடல்ஸின் நூலை படிக்கும் ஒவ்வொரு நபரும் நான் என்ன நினைக்கிறேன், அதுவே என் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையில் பயணிக்கிறார்கள். அவரது வார்த்தைகள் ஒரு தீபம் போல சிந்தனையின் இருள் மாயும் வரை ஒளிர்கின்றன. By thought, the thing you want is brought to you. By action, you receive it. என்று அவர் எழுதியது போல வெற்றிக்கு வழி சிந்தனை மூலமாக துவங்கி செயலால் நிறைவு பெறுகிறது. வாடல்ஸின்
த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் என்பதன் உன்னதமான நோக்கம் செல்வம் என்பது சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது என்ற உண்மையை உலகுக்குச் சொல்லும் முயற்சியே. மனித மனத்தின் ஆற்றலை அறிந்து அதனை முழுமையாக பயன்படுத்தும் போது எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியும் என்பதை அவர் எடுத்துக்காட்டினார். இன்றும் உலகம் முழுவதும் பலர் வாடில்ஸின் நூலை வழிகாட்டியாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றி வருகின்றனர். அவரது வாழ்வும் எழுத்தும் எப்போதும் காலத்தை தாண்டி ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய நம்பிக்கையை ஊட்டுகிறது. இந்த கதை வெற்றி என்பது பிறப்போ சூழ்நிலையோ சார்ந்தது அல்ல, அது மனதில் உருவாகும் ஆற்றலின் விளைவாகும் என்பதை வலியுறுத்துகிறது. வாடில்ஸின் வார்த்தைகள் வெற்றியும் செல்வமும் நம் வசம் இருப்பதை நினைவூட்டுகின்றன. இன்று நீங்கள் உங்கள் கனவை நம்புகிறீர்களா? உங்கள் எண்ணங்களில் நம்பிக்கையை ஊட்டுகிறீர்களா? இந்த உலகில் நீங்களும் வெற்றி பெறும் ஒரு பெரும் சக்தியாக மாறலாம். வாலஸ் டி வாடில்ஸின் வாழ்வும் அவரது சர்டன் வே முறையும் இன்று வெற்றி மற்றும் செல்வ வாழ்க்கை பற்றி நாம் அறிந்திருக்கும் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஓர் அடித்தளமாக விளங்குகிறது. அவர் எழுதிய வார்த்தைகள் அனுபவங்களின் சங்கதியாக நம் வாழ்க்கையிலும் வெற்றியையும் செல்வத்தையும் ஈர்க்கும் வழிகாட்டும் மொழியாக திகழ்கிறது. அவரது வாழ்வின் பயணம் எளிமையிலிருந்தும் உன்னதத்திற்கும் செல்லும் பாதை. சங்கடம் இருந்தாலும் சிந்தனை மாறினால் வாழ்க்கையும் மாறும் என்பதை அவர் நிரூபித்தார். இன்று வாடில்ஸின் வார்த்தைகள் உலகம் முழுவதும் வெற்றியையும் செல்வத்தையும் நாடும் அனைவருக்கும் மாபெரும் ஊக்கமும் வழிகாட்டுதலுமாக உள்ளது. உங்களது வாழ்க்கையிலும் இன்று முதல் சர்டன் வே எனும் சிந்தனை முறையை பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை மனதில் தெளிவாக கண்டு அதை உண்மையாக்க நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நன்றி கூறும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் நிச்சயம் வந்து சேரும். வாலஸ் டி வாடில்ஸின் வாழ்வும் அவரது எழுத்தும் காலத்தை தாண்டி என்றும் ஒளிரும். அவர் நமக்கு காட்டிய பாதையில் அனைவரும் நம்பிக்கையுடன் நடக்கலாம். ஏனெனில் வெற்றி என்பது எப்போதும் நம் மனதிலிருந்து துவங்கும் ஒரு பயணம். நன்றி. தயவு செய்து எங்கள் யூடியூப் சேனலை சந்தா செய்யவும்.